ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க மாஸ் கஜேந்திரன் பேசுறேன். ஸோ 2026ல அன்னைக்கு விஜய் அண்ணா எப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்தாரோ அதுவே பாத்தீங்கன்னாக்கா சில பேரால ஏத்துக்க முடியல. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை பிஜேபியில முன்னாள் மாநில தலைவராக அண்ணாமலை அண்ணா அவர் இருந்தாரு. இப்ப அவர் கட்சியை விட்டு பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கு வந்துட்டாரு. நான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா நியூஸ் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. நீங்க சாதாரண யூடியூப் சேனல் தொடர்ந்தாலுமே போதும். ஸோ அவருடைய வீடியோ தான் பாத்தீங்கன்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா முழுதுமே அவரை போக்கஸ் பண்றாங்க. எப்படி விஜய் அண்ணனை போக்கஸ் பண்ணாங்களோ அதே போல இப்ப அண்ணாமலை பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ண வராங்க. அதாவது தமிழகத்திலேயே இப்ப ரெண்டு பேருக்கு தான் போட்டின்ற மாதிரியே திமுக ஒன்னு தாவைக்கான்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப அப்படி கிடையாது. சோ விஜய் இந்த அண்ணாமலை இவங்க ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய போட்டி இருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பத்திரிகையாளர்களுமே ஏத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னலாம் கேள்வி வைக்கிறாங்க, மக்கள் என்னென்ன சொல்றாங்க, அண்ணாமலை அண்ணா அவர்கள் மாற்றம்னு சொல்றாரு இல்லையா? அது மாற்றமா இல்ல அண்ணாமலை அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா என்றத தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எப்படி விஜய் அண்ணனை எல்லாருமே மீடியா முழுதுமே மிகப்பெரிய போக்கஸ் பண்ணாங்களோ அதே போல பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர்கள் புதுசா அந்த பிஜேபி எனக்கு வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரும் பாத்தீங்கன்னாக்கா மோடி கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே பாத்தீங்கன்னா பிஜேபில இருந்து விலைக்கு வந்துட்டாரு. நான் கட்சி பாத்தீங்கன்னா புதுசா தொடங்க போறேன்றதும் மீடியா முழுதுமே பரவ ஆரம்பிச்சுது. அது மிகப்பெரிய பாத்தீங்கன்னாக்கா பொய்யான ஒரு செய்தி தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அனைவரையும் பாத்தீங்கன்னாக்கா சில பேர் நம்பினாங்க. ஆனா முக்காவாசி பேர், அதாவது 45% பாத்தீங்கன்னாக்கா புதுசா ஒரு கட்சி பாத்தீங்கன்னா அண்ணாமலை தொடங்குவாரு, அந்த கட்சியில இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அதிக லெவல பாத்தீங்கன்னா போய் இணைவாங்க, மிகப்பெரிய கூட்டங்களை பார்த்தா ஆதரிக்க போகுது அந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சொல்றாங்க இல்லையா? எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப மக்கள் என்னெல்லாம் கேள்வி வைக்கிறாங்கன்றத ஒரு கொஸ்டின் மாரி எழுதி வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1 by 1 சொல்லுவாங்க. இப்ப அந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கமாண்ட 1 by 1 படிக்கிறோம். சோ அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. தமிழகத்தில் திமுக அதிமுக என்று இரு கட்சி அரசியலுக்கு மாற்றம் தேவை என்று கூறுகிறார்கள். தமிழகத்துல அதிமுக இருக்கு, திமுக இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே 70 ஆண்டுகளாக ஆண்டிருக்காங்க. மக்களே மிகப்பெரிய ஏமாத்திருக்காங்கன்றது மக்கள் அனைவரும் சொல்லியிருக்காங்க. மாற்றங்கள் பாத்தீங்கன்னாக்கா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன்பா மாற்றம் தான் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்திருக்காரு. அவர்தான் நிறைய பேர் ஆதரிச்சு எனக்கு திமுக வேணாம் அதிமுக வேணாம், எனக்கு பாத்தீங்கன்னாக்கா விஜய் அண்ணன் போதும் அப்படின்னு நினைச்சு அனைவரும் பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு அவர் ஆதரிச்சாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நிறைய சட்டங்கள் பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஆதரவாக நிறைய சட்டங்கள் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வராரு. அப்புறம் எதுக்கு மக்கள் மீண்டும் ஒரு மாற்றங்களை எதிர்க்கு பாக்குறாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. விஜய் அண்ணன் மீது மிகப்பெரிய எதிர்ப்பு காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது கமெண்ட் பண்ணவங்க தெரிஞ்சுக்க முடியும். முன்னாள் IPS அதிகாரி என்பதால் நிர்வாக அனுபவம் இருக்கிறதா என நம்புகிறார்கள். கட்சியில பொறுத்த வரைக்குமே அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் யார் வேணாலும் தூங்க உட்கார வச்சிடலாம். ஆனா அது உட்கார வச்சதுக்கு அப்புறம் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், என்ன மாரி விமர்சனம் வரும். நீ நல்லதே பண்ணாலும் விமர்சனம் பண்ண காத்து கொண்டிருப்பாங்க. நீ கெட்டதே பண்ணாலும் நல்ல நல்ல விஷயமா பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. அது எல்லாமே விமர்சனங்கள் வந்தாலும் ஏத்துக்கணும், பாராட்டுகள் வந்தாலும் ஏத்துக்கிற மனநிலையில பாத்தீங்கன்னா இருக்கணும். அதனால மக்கள் பாத்தீங்கன்னா இப்ப டிஜிட்டல் முறையில பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதாவது மொபைல் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். அதனால மக்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புரிதலோடு இருக்காங்க. அதாவது அரசியல் புரிதலோட மக்கள் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதனாலதான் மக்கள் பாத்தீங்கன்னாக்கா படிச்சவர்கள் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப படிச்சவங்க நினைக்கும் போது இது வரைக்கும் படிச்சவங்க யாருமே பார்த்தா தமிழ்நாட்டுல ஆண்டது கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணா அவர்கள் IPS வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா படிச்சிருக்காரு. அவர் படிச்சுட்டு இப்ப நான் அந்த கட்சி எனக்கு வேணாம், நம்ம மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கட்சி புதுசா நான் தொடங்க போறேன் அப்படி சொன்ன உடனே இளைஞர்கள் பட்டாலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில இணையத்துக்கு தயாரா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல முதலமைச்சரா வந்தாக்கா என்ன மாதிரி நல்ல திட்டங்கள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்க முடியும் தெரியும் அவருக்குன்னு மக்கள் பாத்தீங்கன்னாக்கா கமெண்ட் மூலியமா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, எதை வச்சு அவரை நம்புறாங்கன்றதும் நம்மளுக்கு தெரியல.